திராவிட மாடல் அரசு அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு நம்பர் 1 இடத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது என ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார். அரியலூரில் ஆதி தமிழர் கட்சியின் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற சமூக நீதி பிரச்சார பயணம் நடைபெற்றது. ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தலைமை வகித்த இந்த எழுச்சி பயணத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆதி தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன், தாவேக தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றும், இந்த தேர்தலில் விஜய் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்வார் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் விஸ்வைகுமார், மாநில ஊடக பிரிவு இணைச் செயலாளர் அகரம் சத்யா, மத்திய மண்டல செயலாளர் ஸ்ரீரங்கன், திருச்சி மண்டல தலைவர் சேசுராஜ், அரியலூர் மாவட்ட செயலாளர் தென்னரசு, மாநில பொருளாளர் விடியல் சேகர், அமைப்பு செயலாளர் திலீபன், மாநில ஆலோசகர்கள் விடுதலைக்குமார், சீவகன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துர்கா, மாநில துணை பொதுச் செயலாளர் எழில்துரை, மாநில இளைஞரணி செயலாளர் விருதை வசந்தன், மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தொகுதியில் கூட தாவேகா வெற்றி பெற முடியாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருப்பதாக. அவர்கள் தங்களை தாங்களே ஒரு பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாடு என்பது இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், கல்வி அறிவு பெற்ற மாநிலம். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற மாநிலம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில இன்றைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அதேபோல் சமூக நீதிக்காக உழைக்கின்ற அத்துணை இயக்கங்களும் கட்சிகளுமே திமுக என்கிற கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆக திமுக கூட்டணி என்பது இயல்பாகவே ஒரு திராவிட கொள்கையை அல்லது ஒரு முற்போக்கான ஒரு கொள்கையை உள்ளடக்கிய ஒரு இயல்பான ஒரு கூட்டணி.